அசோகர் போன்றவர்கள், கனிஷ்கர் போன்றவர்கள், ஹர்ஷர் போன்றவர்கள் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை இதுல இருந்து 1000 ஆண்டுகள் பார்ப்பனியத்தை பின்னுக்கு தள்ளினாலும் மீண்டும் எப்படி இங்கே பார்ப்பனியம் வந்து அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை மறுத்து இங்கே மீண்டும் வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலே, சாதியத்தின் அடிப்படையிலே, சனாதனத்தின் அடிப்படையிலே இங்கே ஆட்சி அதிகாரத்தை நிறுவி இங்கே கோலோச்சியதோ அதே போல எவ்வளவு நாம் வந்து முன்னேறி இருந்தாலும், எவ்வளவு வந்து நவீன காலமாக இருந்தாலும், எவ்வளவு வந்து விழிப்புணர்வு கொண்ட காலமாக இருந்தாலும் படிப்படியாக நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு மீண்டும் இந்த நாடு வேத காலத்திற்கு இட்டுச் செல்லப்படும். ஆகவே தான் அதை அப்படி ஒரு சூழல் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஜனநாயக தரப்பிலிருந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். புத்தர் வழியில், மகாத்மா ஜோதிபா பூலே வழியில், தந்தை பெரியார் வழியில், புரட்சியார் அம்பேத்கர் வழியில், இன்றைக்கு டாக்டர் எழுச்சி தமிழருடைய தலைமையில் நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் ராமருடைய வாரிசுகளாக, அனுமருடைய வாரிசுகளாக, சனாதனத்தின் வாரிசுகளாக பிஜேபி, RSS நின்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னன்னா, சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல், இன்னொரு தலைப்பு, சப்டைட்டில் அது. சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? சிறுத்தை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பாய்ச்சல் என்பதாக மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி. இங்கே தீண்டத்தகாத மக்களை, சிறுபான்மை மக்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி, சமூக நீதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி. ஆக இங்கே விளிம்பு நிலையில் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற மக்களை, சிதறடிக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி. ஆக சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் அடுத்த பாய்ச்சல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். விளிம்பு நிலை மக்களுடைய அடுத்த பாய்ச்சல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சேரி மக்களின் அடுத்த பாய்ச்சல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மை மக்களின் அடுத்த பாய்ச்சல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியால், பொருளாதாரத்தால், அதே போல சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய அடுத்த பாய்ச்சல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே பாய்கிறோம் என்று சொன்னால் விளிம்பு நிலை இருக்கிறோம். அதிகார மையத்தை தாண்டி மிகப்பெரிய வந்து தூரத்திலே விளிம்பில் இருக்கிறோம். மையத்தை நோக்கிய பாய்ச்சல், சிறுத்தைகளுடைய அடுத்த பாய்ச்சல் என்பது அதிகாரம் மறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்டு கிடக்கிற கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சல் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாய்ச்சலில் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிற நாம் பொதுமக்களை அணிதிரட்டுவதில்தான் நம்முடைய மாநாட்டின் வெற்றி இருக்கிறது. ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வதற்கான நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் சிறுத்தைகள் செயல்பாட்டாளர்கள் என்பதையும் தாண்டி நாம் பொதுமக்களை, பெண்களை, படித்த இளைஞர்களை பெருந்திரளாக வருகின்ற 26ஆம் தேதி குடியரசு தினம் வந்து இந்த டாக்குமெண்ட், அதாவது என்னன்னா இந்த ஜனநாயகத்திற்கான டாக்குமெண்டாக இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளில், மிகச்சரியாக அந்த நாளில் நமக்கு வந்து இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அந்த மாநாடு, அந்த அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட அந்த நாளிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வோம். வெல்லும் ஜனநாயகம் என்று சொல்லி